இந்த ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸ் பூரா ஒரே செக்ஷுவல் காட்சிகள், குடி, சிகரெட்டுன்னு ட்ரக்ஸ் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வரும். வன்முறை காட்சிகள்லாம் அங்கங்கே வருங்க. எல்லா ப்ளஷர் சீக்கிங் கருமத்தையும் இந்த ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸில் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருந்தால் தயவு செஞ்சு இந்த ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸை இப்போவே பார்க்காதீங்க. சரி, இப்போ நம்ம ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 1ஓட எபிசோடு 7ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அங்கே 10 வருஷத்துக்கு முன்ன பழைய பகையினால் பிரிஞ்சு போன 2 நண்பர்கள் ஒன்று சேர்றாங்கங்க. ஆனால் ஒன்று சேர்ற இடம் தான் சரியில்லைன்ற மாதிரி இருக்குது. மார்ட்டிட்ட எப்படியோ பேசி கீசி கையில் காலில் விழுந்து அவரையும் இந்த கேஸில் தனக்கு உதவி பண்ண சம்மதிக்க வச்சுட்டாங்க கோலு. மார்ட்டியை கூட்டு போய் கரேஜுக்கு வாடா, அங்கே மட்டும் வாடா, இதை மட்டும் பாடுறா நீ ஒரு தடவை வந்து அப்படின்னு சொல்லி பாருகிறன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே வர்றாங்க. அங்கே ரஸ்ட் கோல் என்னென்னா 2010லேருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவனும் மாட்டி வாழ்கிற இதே லூயிஸானால தான் ஆள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஒரு பார்டெண்டராக வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்தில் முன்வரமாக இருந்திருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு கரேஜ் ஃபுல்லாக இந்த கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சு சீரியல் கில்லரை பிடிக்க பார்த்துருக்காரு. ஆள் மார்ட்டி பண்ண துரோகத்தினால மார்ட்டிகிட்ட உதவின்னு போய் அவன்கிட்ட கையேந்தி நிற்காம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இவர் மட்டும் தனியாகவே அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்க பார்த்துருந்துருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கோலை இப்போது அந்த கொலை நடந்த க்ரைம் சீன் எல்லாத்துலேயும் அவன் போனதுனால போலீஸ் இவரை சந்தேகப்படுதுங்க. அதுக்குன்னு எதுக்கு தன்னோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹெல்ப்புன்னு அவர்கிட்ட மாட்டி, அதுவும் மாட்டி வேறு டிடெக்டிவாக இருக்கான் இல்லையா, ஸோ அதுவும் கொலைக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்குன்னு கடைசியாக மாட்டிகிட்டே போய் உதவி கேட்குறாங்க. மாட்டியும் உடனே சரின்னு சொல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுத்துவிட்டு கடைசியாக சரி உதவி பண்ணுறேன்னு தான். இவன் எப்பட்றா, அதுவும் தான் பொண்டாட்டியோட செக்ஸ் வச்சுக்கிட்டு துரோகம் பண்ண ஒரு நண்பனுக்கு போய், அதுவும் கோலுக்கு போய் எப்பட்றா போய் மார்ட்டி உதவி பண்ணான் அப்படின்னு சம்மதிச்சான்னு கேட்டிங்கன்னா, கோல் இந்த 2 வருஷ கேப்பில் ஆள் ஃபுல்லாக விசாரணை பண்ணியிருக்காருங்க. அதில் ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த குழந்தைங்க அங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதில் இந்த பையனை போய் விசாரிக்கிறாப்புல. அந்த பையன் என்னென்னா, ஸ்கூலில் பண்ண டார்ச்சர்னால், அந்த பையனுக்கு கொடுத்த அந்த டார்ச்சர்னால் இவன் பார்த்திங்கன்னா திருநங்கையாகவே மாறியிருக்காங்க. அவனும் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணவங்கெல்லாம் ஒரு மாதிரி மாஸ்க்கு போட்டுட்டு தான் வருவாங்க, அதில் ஒருத்தனுக்கு மட்டும் மூஞ்சிக்கு கீழே, அந்த மாஸ்க்கு கீழே மூஞ்சி மட்டும் தெரியுமா, வாய் பகுதியெலாம் எரிஞ்சு போனாப்புல ஒருத்தன் இருப்பான், அதான் எனக்கு தெரியும்னுட்டு இருக்கான். இவரும் சொல்கிறாப்புல, மாட்டி நம்ம கூட ஒரு கேஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஷெரீஃப் ஒருத்தன் இப்படி ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்ததாக சொல்லியிருப்பான்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்க்கு போட்டவன் தாண்டா இந்த மூஞ்சி எரிஞ்சு போனவன், இந்த சீரியல் கில்லர் இவன் தாண்டா இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அவனுக்கு அந்த ஸ்கூல் ஓனருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுடா அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி கொலை நடந்த எல்லா இடங்கள்லையும் அந்த ஸ்கூல் ஓனரோட அந்த சின்னதாக ஸ்கூல் பற்றின கேம்பெயின் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குமா, அதை சுற்றின உள்ள எல்லா பகுதியிலையும் தான் இந்த கொலை, இந்த மாதிரி கடத்தல், குழந்தைகள் கடத்தல், இப்போ பெண்கள் கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகள் எல்லாமே அது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் தான் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஓனரு பெரிய இடத்த சேர்ந்தவன்றதால அந்த ஸ்கூல் ஓனர் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து, யார் நம்ம கோலு அந்த ஸ்கூல் ஓனர் இல்லாத சமயமாக பார்த்து அவன் வீடு ஏறி குதித்து கிட்டத்தட்ட ஒரு திருட மாதிரி போயிருக்காங்க. எவிடன்ஸ் ஏதாச்சும் சிக்குமான்னு பார்த்துருக்காப்புல. அதில் இதோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி சாத்தானுக்கு சடங்கு பண்ண மாதிரியும் ஃபோட்டோஸ் வரும். கூடவே ஒரு வீடியோ டேப்பும் எடுத்துருக்கதா வந்து காட்டுறாங்க. நீயே பாடுறா மச்சான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அவன் போக நம்ம அப்படியே பீரை குடிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாப்புல. அதில் பார்த்தா நம்ம மார்ட்டி என்ன தான் கேரக்டர் சரியில்லாதவனாக இருந்தாலும் மார்ட்டி இந்த வீடியோ டேப்பை பார்த்துட்டு அப்படியே கதறாங்க, கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுது. அந்த அளவுக்கு குழந்தைங்களெல்லாம் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சரிடா, அதான் எவிடன்ஸ் கிடச்சிருச்சுல்ல, இதை போய் உன்னை விசாரித்த அந்த டிடெக்டிவ்ஸுங்க கிட்டேயே கொடுத்துருக்கலாமேடா, எதுக்குடா என்கிட்ட வந்து இதெல்லாம் காட்டி என்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஆள் சொல்கிறாங்க, டேய் அந்த ஸ்கூல் ஓனர் பெரிய இடத்த சேர்ந்தவன்டா, அவனுக்கு இருக்க பண பலத்தினால அவன் யாரை வேணால் விலைக்கு வாங்கிடுவான். ஸோ இந்த சின்ன பசங்க, இந்த சின்ன டிடெக்டிவ்ஸுங்கெல்லாம் இவங்களெல்லாம் நம்ப முடியாதுடா, நம்மளே கண்டுபிடிக்கலான்டான்ட்டு இவனை கூப்பிட்றான். மார்ட்டியும் தான் வாழ்கிற இதே லூயிஸானால போய், அதுவும் பச்சை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டாருங்க. மார்ட்டி இப்போ இவன் வேலை பார்த்துருப்பான்ல, அந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இவனாவே ஒரு சொந்தமாக டிடெக்டிவ் ஆஃபீஸையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்டா டிடெக்டிவ் வேலையை நல்லா தான்டா பார்த்துக்கிட்டு இருந்தான், நல்லா தானே எல்லார்ட்டையும் பேசி பழகுவான் அப்படின்னு கேட்டால்,
என்னன்னா ஒரு கொலை நடந்திருக்குங்க. அங்க போய் மர்டர் ஸ்பாட்டுக்கு இவன் தான் போய் விசாரிக்க போயிருக்கான். அங்க அங்க ஒருத்தன் தான் பெத்த குழந்தையவே அதுவும் பச்சை குழந்தைய அப்படியே மைக்ரோவேவன்ல வச்சு ஒரு மாதிரி சுட்டு எரிச்சிருந்திருக்கான். அந்த கொடூரத்த பார்த்ததும், ஐய்யய்யோ! நம்ம மாட்டி போதும்டா. இனிமே இந்த கருமம் முடிச்ச வேலையே வேணாம்டா. ஆள விடுங்கடா சாமின்ட்டு அந்த அந்த வேலையே விட்டுப்புட்டு, ஆளு சொந்தமா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆஃபீஸே வச்சுட்டாருங்க. அடுத்ததா தான் பொண்டாட்டிட்ட போய் பார்த்து பேசுறாப்புல. அங்க பொண்டாட்டிய பார்த்தீங்களா? மேகி இவர டிவோர்ஸ் பண்ண அந்த பணத்திலேருந்து வந்த அந்த ஜீவனாம்சம் பணத்த வச்சு, அவ ஒரு பெரிய வீட்டையே வாங்கி ஆளு செட்டில் ஆகிட்டாங்க. மாட்டியோட இளைய பொண்ணு, அவ என்னன்னா காலேஜ் படிக்கிறாளாம். மூத்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகப் போகுதாங்க. அங்க அந்த அந்த அளவுக்கு பொண்ணுங்க எல்லாம் வளர்ந்துட்டாளுங்க. மேகி இவர டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, இவன் இந்த பெரிய வீட்லயே தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் அப்பப்ப மாட்டி வந்து அப்பப்ப நல்லபடியா தாங்க பேசுறாரு. அந்த டிடெக்டிவ்ஸுங்க இவள விசாரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கதையெல்லாம் சொல்றா. இவன்ட்ட வந்து மாட்டிட்ட. அப்ப மாட்டி, "ஏன்டி எனக்கும் ரஸ்ட்டுக்கும் ஏன் சண்டை நடந்ததுன்ற அந்த கதையெல்லாம் சொல்லிப்புட்டியா அவங்கள்ட்ட?" அப்படின்ற மாரி கேட்குறாப்புல. அப்போ இவன், "இல்லங்க அதெல்லாம் சொல்லல" அப்படின்னு சொன்னதும் தாங்க, இவனுக்கு மூச்சு பேச்சே வருது அப்படியே. அப்புறம் ரஸ்ட்டு கோலு இவன்ட்ட பேசின விஷயம், அப்புறம் இவன் இந்த மாதிரி இந்த சீரியல் கில்லர பிடிக்கிறதுக்கு இவனும் உதவி பண்ண போறதா சொன்னது, அதெல்லாம் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் கேட்குறா. அப்போ நீங்களும் அப்பலாம் நீங்க அப்பலாம் எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் மண்ணுமா 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு அப்படியே பொண்டாட்டி அப்படியே ஒரு மாரி பார்வையிலே பார்க்குறா. எப்படின்னா, ஆளு துரோகம் பண்ணவனுக்கு போய் எப்படி உதவி பண்றான் பாரு! அப்படின்ற மாரி அப்படியே பார்க்குறா இவனையே. அப்புறம் மார்ட்டியோட ஆஃபீஸுக்கே வாடான்னு சொல்லி நம்ம ஆளையும் கூட்டு வந்துட்டாங்க. யாரு? கோலையும் கூடவே அவன் ஆஃபீஸுக்கு கூட வந்துட்டான். இவனும் அந்த அந்த கேரேஜ்லேருந்து எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு இங்கே எடுத்துட்டு வந்துட்டாப்லங்க. அங்க பார்த்தீங்களா, இவர் ஆஃபீஸ பிரைவேட் டிடெக்டிவாம். அதாவது ஹார்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் சொல்யூஷனா மாடா புளுத்தி. இவன் இவன் வாழ்க்கைக்கே சொல்யூஷன் குடுக்க முடியல. இதில ஊர்ல இருக்கவைங்க வாழ்க்கைக்கெல்லாம் போய் சொல்யூஷன் குடுக்க போறானாமா. வழக்கமா நம்ம மாட்டி தொழில்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆளு ஓபி அடிச்சுக்கிட்டு தானே சுத்துவாரு. எப்படின்னா, அது அரசாங்கத்துக்கு கீழ வரக்கூடிய டிடெக்டிவ்ன்றதால, ஆள் அப்படியே ஓபி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு, இப்போ இவனாவே தொழில் சொந்தமா தொடங்கினதும், ஆளு இப்போ தான் வேலையெல்லாம் பார்த்தாக வேண்டியதாங்க இருக்குது. ஏன்னா, இந்த தொழில்ல ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு இவனே அதுக்கு நேரடி தொடர்புல இருக்கான் இல்லையா? அதுவும் இல்லாம, ஆளு வயசு வேற ஆகிட்டு, பக்குவம் அடைஞ்சிருப்பான். அதான் இப்போலாம் ஒழுங்கா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இவங்கெல்லாம் நம்ம ஆட்கள் கூட வேலை பார்க்குறவனுங்க. யாரு? இவங்கெல்லாம் முன்னாடி நம்ம ஆட்கள் கூட வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அதில இந்த வளத்தியா ஒருத்தன் இருக்கான் பாருங்க ஒல்லியா. இவன் பார்த்தீங்கன்னா, அ ஆளு வந்து டிடெக்டிவ்களுக்கே ஹெட் ஆயிட்டான். இன்னொருத்தன் கொஞ்சம் குண்டா இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பார்த்தீங்கன்னா ஆளு அந்த ஊர் ஷெரீஃபாவே ஆயிட்டானாமுங்க. இதில இந்த ஒல்லியா இருக்கவன்ட்ட போய் நம்ம ஆளு ஃபர்ஸ்ட்டு இப்ப மாட்டி போய் பேச்ச போடுறாப்ல. அங்க அவன்ட்ட போய் இவனை என்னதான் நம்ம ஆளு மாட்டிக்கு பழக்கப்பட்டவனா இருந்தாலும், அவனுக்கு ஒரு சரக்கு பாட்டில் குடுத்ததும் தாங்க, மாட்டிய அந்த பழைய கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு விடுறான். அங்க மாட்டி கேஸுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டு, கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கோலுட்ட வந்து ஒப்பிக்கிறாப்ல. அங்க அவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்களா? பார்டெண்டரா இருக்கான் நம்ம ஆளு. மாட்டி பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அவரு பார்த்தீங்கன்னா, தான் பையன இதே மாதிரி கேஸ்ல 10 வருஷத்துக்கு முன்ன காணா போயிருக்கானாம். அதுக்குன்னு அவரு அப்படியே நம்ம மாட்டி அப்படியே முறைச்சு அப்படியே அப்படியே பார்க்குறாப்ல. "வாங்கடா, வாங்கடா வாங்க டிடெக்டிவ் புளுத்திங்களா" அப்படின்ற மாரியே முறைச்சு முறைச்சு பார்க்குறாப்ல. அடுத்ததா இவைங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன வச்சுக்கிட்டு, நம்ம ஆட்கள் ஊர்ல இருக்க பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு விசாரணை போடுறாய்ங்க. அதுல இந்த பையங்க, இவன் இதே ஊர்ல சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருக்கப்ப, அப்போ ஒருத்தன் இதே மாதிரி மூஞ்சி கீழ வாய் பகுதி எரிஞ்சு போன மாதிரி ஒருத்தன பார்த்து, அப்போ ரொம்பவே அவன பார்த்து பயந்திருக்கதா சொல்றான். அடுத்ததா இவைங்க இந்த அம்மாவ போய் விசாரிக்கிறாய்ங்க. அதுல இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கூல் ஓனரோட வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவங்க வீட்லயே சமையற்காரியா வேலை பார்த்துருக்காங்க. அதனால அந்த ஸ்கூல் ஓனரோட மாமா பசங்க, சொந்தக்காரங்க பசங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ரொம்பவே பரிச்சயமான ஆளுங்க அவங்களுக்கு. அப்போ கோலு அவங்கள்ட்ட இந்த படத்த காட்டி, "இதுக்கு முன்ன இத நீங்க பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு. அந்த அம்மாங்க இத அப்படியே பார்த்து பயந்து போயி, அப்படியே "கார்கோசா, கார்கோசா அவன் டைமே அழிக்கிறவன்டா" அப்படின்னுது. காலு அப்போ என்ன ஏதுன்னு நல்லா புடிச்சு நோண்டவும், அவங்க கார்கோசா பத்தி சொல்லவே அப்படியே பயந்து போய் திணர்றாங்க. அடுத்ததா இவங்க கூட வேலை பார்த்தவன், அவன் கூட ஷெரீஃப் ஆகியிருப்பான்னு சொல்லியிருப்பான்ல நான் கூட, இப்போ அவன காட்டுறாய்ங்கங்க.
ஆள் ஷெரீஃப் வேலையில் மாமூல் காசில் ஆள் தின்னு தின்னு நல்லா செனத்தவளை மாதிரி ஊதி போய் கிடக்கான். அவன்கிட்ட நம்ம மாட்டி போய் மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வாயேன் கோல்ஃப் விளாடிக்கிட்டே பேசுவோன்னு கூப்பிட்ருக்கான். அப்போது ஏன்டா அந்த ஃபார்னர் கேர்ளு நீ தானே அந்த கேஸை விசாரிச்ச, அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன். என் டிடெக்டிவ் ஆஃபீஸில் கிளைண்ட் ஒருத்தவங்க அவளை பற்றி கேட்டாங்கன்னு அப்படியே பேச்சை போடுறான். அவனும் சொல்கிறாங்க, இறந்து போன பொண்ணோட அம்மா மேலே ஏதோ நிறையா ட்ரக்கு கேஸ் இருக்குது. ஸோ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடந்த சண்டையில் பொண்ணு கோச்சிக்கிட்டு அவள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஏதோ வேறு ஊருக்கு ஓடி போயிட்டாடா மாப்பிள்ள, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஏன்டா அவளை பற்றி யாரோ விசாரித்தாங்க, யாரோ கிளைண்ட்டுன்னு சொன்னியே, அந்த கிளைண்ட்டிட்ட நான் பேசியே ஆகணுமே, அவங்கள என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்ட்டு அப்படியே நோண்டி நோண்டி துருவுறான். அப்போ அவன் அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்போது நம்ம ஆள் அப்படியே சரி மாப்பிள்ள பார்த்து போய்ட்டு வா மாப்பிள்ள அப்படின்ட்டு அவன் போன அப்புறமா டக்குன்னு நம்ம கோலுக்கு ஃபோனை போட்டு ஒக்கால ஓலி பொய் சொல்கிறான்டா மாப்பிள்ள, அவனை தூக்கிட்டு தாண்டா போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் தாண்டா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே கோலு இவன் அவங்க கோலு வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கான் பார்டெண்டரா. அப்போ பாருக்கு மேகி வர்றான். கோலு அவளை கொஞ்சம் அவள்கிட்ட கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறாப்புல. உனக்கு என்னம்மா பிரச்சனை போமான்ற மாதிரியே பேசுகிறான். இவள்கிட்ட மாட்டி வந்து இவன்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அதாவது கோலுக்கு உதவி பண்ண போகிறதாகவும் அவனோட மறுபடியும் வேலை பார்க்க போகிறதாகவும் சொல்லியிருப்பான்ல. அதுக்குன்னு எங்கே மாட்டியோட உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படின்ட்டு இவன்கிட்ட வந்து கேட்குறா. என்னோட புருஷனுக்கு, என்னோட முன்னாள் கணவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்ற மாதிரி. இவன் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, முதல்ல இடத்த காலி பண்ணுமா நீ, கிளம்பு காற்று வரட்டுன்ற மாதிரி நல்லா மூஞ்சி கேட்டி பேசி விட்டு அனுப்பி விட்டுட்றாப்புல. இப்போது மாட்டி கோலும் ஒன்றா இவன் டிடெக்டிவ் ஆஃபீஸ்லேயே அட்டியை போட்டுட்டாங்க. அதாவது அங்கேயே சரக்கு குடிச்சிக்கிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பர்கள் 2 பேரும் ஒன்றுமா பேசிகிட்டு இருக்காங்க. அதில் மாட்டி அவன் இவ்வளோ நாளாக இந்த 10 வருஷ கேப்பில் ஆள் தான் டிடெக்டிவ் வேலையை பார்த்துக்கிட்டு சைடில் அப்படியே டேட்டிங் ஆப்பு மூலயமா ஒரு பொண்ணா இன்னும் பொண்ணுக்கு இன்னுன்னு தாங்க சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு கிடக்கிறான். ரஸ்ட்டு கோலுங்க தன்னோட டிடெக்டிவ் பார்ட்னரான மாட்டியோட பொண்டாட்டிக்கிட்ட போய் செக்ஸ் வச்சுட்டோமேன்னு பண்ண தப்புக்காக ஆள் தனக்கு ரொம்பவே பிடிச்ச வேலையை விட்டுட்டு போயிருப்பான்ல. ஆள் அதுக்கப்புறமா அலாஸ்காவில் போய் வாழ்ந்திருக்கானாங்க. 2002 சண்டைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இவன் அப்பா வாழ்ந்த அந்த அலாஸ்கா நகரத்துக்கே போயிட்டு அங்கே வாழ்ந்திருக்காரு. அங்கேயும் ஆள் குடி சிகரெட்டு போதைன்னு தன்னோட வாழ்க்கையில் அதுவும் இப்படியே இந்த 8 வருஷத்தை கிட்டத்தட்ட கொடுத்துட்டாருங்க. ஒரு கட்டத்தில் எங்கே இப்படியே குடிச்சு செத்து போயிடுவோமோன்னு ஆள் பயந்து போய் சாகிறதுக்குள்ளார எப்படியாச்சும் அந்த உண்மையான சீரியல் கில்லரை பிடிச்சிடணுன்னு மறுபடியும் 8 வருஷத்துக்கு அப்புறமா இதே லூயிசானாக்கு வந்திருக்காப்லங்க. அப்புறம் எல்லாம் இப்போ தான் நம்ம ஆட்களுக்கு இப்போ தான் தெரியுது ஒருத்தரை பற்றி ஒருத்தர். மாட்டியும் இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறான். இப்போ மறுநாள் மாட்டி அந்த ஷெரீஃபுக்கு மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க. எப்படின்னா, மாப்பிள்ள நேற்று பேசிட்டு போனதில் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டா, வாடா மாப்பிள்ள நான் போட் எடுத்துகிட்டு வரேன், நீயும் வா, நம்ம அப்படியே அழகாக குடிச்சிக்கிட்டே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டே அப்படியே சொகுசாக ஒரு அட்டியை போடுவோன்ற மாதிரி அவனை கூப்பிட்ருக்கான். அவனும் ஓசிபீருன்னு பல்ல இழிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே மாட்டி அவன்கிட்ட மாப்பிள்ள நேற்று சொன்னியே அந்த கேஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அப்படியே பிடிச்சி நோண்டி துருவிக்கிட்டு இருக்க, டேய் இவன் சொல்லிவிட்றான், டேய் இனி அவளை பற்றிலாம் பேசினேன் அவ்வளோதாண்டா உனக்கு, இனி அவளை பற்றி பேசாதடா அப்படின்னா. அப்போ மாட்டி சரி நான் அவளை பற்றிலாம் எதுவுமே கேட்கல, ஆனால் உள்ளே இருக்கான் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஒன்று கேட்பான்டா அப்படிங்க. அப்போ நம்ம கோலுங்க கன் எடுத்துக்கிட்டு அப்படியே கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவனும் ஷெரீஃப்ன்றதால அவனோட கன்னை எடுக்க போக அதை நம்ம மாட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழகாக பிடிச்சி அவனை அங்கேருந்து கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. அங்கே முடியுது. அடுத்ததா இப்போ கடைசியாக எபிசோடோட கடைசியில் இந்த புது டிடெக்டிவ்ஸுங்களை காட்டுறாங்கங்க. அவங்க மாப்பிள்ள இங்கே தாண்டா அந்த ரஸ்ட்டு கோழி ஏதோ ஒரு சர்ச்சு இது இருக்கதா சொன்னான், எங்கடா சர்ச்சை காணோன்னு அந்த சீரியல் கில்லரை இவங்க பிடிச்சி நம்மளும் பெரிய ஆள் ஆகிடலான்னு மாப்பிள்ள வா மாப்பிள்ளன்ட்டு இவங்க காரை எடுத்துக்கிட்டு ஊரு பூரா தேடிக்கிட்டு வழி தெரியாமல் வர்றாங்க. அப்போது அங்கங்க கல்லறையில் ஒருத்தன் அப்படியே புல் வெட்டுற மிஷினில் வச்சு ஆள் புல் வெட்டிக்கிட்டு இருக்க. இவங்க அவட்ட போய் அப்பா இங்கே வாப்பா, இந்த சர்ச்சு எதுவும் இருக்காமையா, என்ன ஏதுன்னு தெரியுமாயான்னு. அப்போது புல் வெட்டுறவன் யாருடான்னு பார்த்தா இவன் மூஞ்சில் வாய் ஓரமாக தோலெல்லாம் எரிஞ்சு போன நிலையில் இருக்குதுங்க. அவன் இவங்களுக்கு வழி சொல்கிறாங்க.
சார் அந்த சர்ச்சு இப்போ தான் சார் க்ளோஸ் பண்ணியிருப்பாய்ங்க. எங்கே இருக்குன்னே தெரியல சார் அப்படின்ற மாரி இவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ "ஏன்யா நீ இங்கே தான் பக்கத்தில வாழ்றியாயா?" அப்படின்னு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் "இல்லைங்கய்யா நான் வெளியூரு. இந்த ஊருக்கு சும்மா கான்ட்ராக்ட் விஷயமா வேலைக்கு வந்திருக்கேன்" அப்படின்றான். அப்போ இவரு "டேய் டேய் நீ இந்த 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 49ன்னு ஏதோ தெரு இருக்காமே, அது எங்கே இருக்கு?" அப்படின்னு கேட்க, அவன் அழகா சொல்றாங்க வழி. நல்லா அருமையா சொல்றான். அப்போ ஒரு டிடெக்டிவா இவங்க என்ன கேட்டிருக்கணும்? சொல்லுங்க. "ஏன்டா டேய்! இந்த ஊரு இல்லன்னு சொன்னியேடா, எப்புட்றா இவ்வளோ அழகா வழி சொல்றன்னு" தானே கேட்டிருக்கணும். ஆனா இவிங்கங்க என்னன்னா, "டேய் இவன் பேசிக்கிட்டே கிடக்கான்." அதாவது கடந்து புலம்பிக்கிட்டே கிடக்கையில எப்படின்னா, "எனக்கு எல்லாம் தெரியும் சார். என் ஃபேமிலின்னு ஏதோ சொல்ல வர்ற." அப்போ அவைங்க டக்குனு அவன் சொல்றத முழுசா கூட கேட்காம, "சரி, சரி வரட்டா மாப்ளன்னு" அவைங்க பாட்டுக்கு வண்டி கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாய்ங்கங்க. அருமையான டிடெக்டிவ்ங்க. அ. அவைங்க போனதுக்கு அப்புறமா, இவன் அப்படியே அந்த மிஷின விட்டுப்புட்டு அப்படியே தென்னாவட்டா இறங்கிப்புட்டு, "என் ஃபேமிலி இங்க தான்டா ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க" அப்படின்றான். இப்போ மறுபடியும் புல்லு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அங்க அப்போ ஒரு பாட்டுவோட இந்த எபிசோடு முடிவடையுது. நானும் உங்கள அடுத்த எபிசோட்ல இந்த ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸோட கடைசி எபிசோட்ல வந்து பார்க்குறேன்.